நமஸ்தே அப்படின்னுட்டா ஓம் நமோ பகவதே ருத்ராயா. பகவத் சப்தம் பரமேஸ்வரனுக்கு. ஏன்னா பரமேஸ்வரன்கிற சப்தமே பரமேஸ்வரனுக்கு தான். ஈஸ்வரன்கிறது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அர்த்தம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம். புராணங்களால் நீங்கள் எத்தனை உத்கர்ஷங்களை எத்தனை தெய்வங்களுக்கு சொன்னாலும் அதற்கு மேலே டாப்பான வேதத்தினால பேசுகிறதா இருந்தால் எப்படி பேசியாகணும்? அப்பய தீட்சிதர்னு ஒரு மகான், சர்வதந்திர ஸ்வதந்திரர்னு பேர் அவருக்கு. அப்பய தீட்சிதருக்கு என்ன விசேஷம்னால் அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம், சிவாத்வைதம் எல்லாத்துக்கும் அவரோட நூல் தான் பிரமாணமே. இந்த சிவாத்வைதம்னு வேற பண்ணியிருக்கார். அத்வைதத்துக்கு ஒரிஜினலாக அவர் அத்வைதர் தான். ஒரிஜினலாக அவர் அத்வைதக்காரர் தான். விசிஷ்டாத்வைதத்துக்கும் சரி, துவைதத்துக்கும் சரி, துவைத மதத்துக்கும் சரி, விசிஷ்டாத்வைத மதத்துக்கும் சரி, சிவாத்வைத மதத்துக்கும் சரி சில கிரந்தங்களை அவர் பண்ணி வச்சிருக்கார் அப்பய தீட்சிதர். சில பேரை பேச சொன்னால் என்ன விஷயத்தை எதுக்கு வேணாலும் கோத்து பேசுவாவா. இது ரெண்டு வகை உண்டு. இந்த வாடகைக்கு வர்றவனை சொல்லலைனா அவனை பற்றி பேசல, ஞானம் உள்ளவாளை பற்றி பேசுகிறேன். அது ஒரு நாயர் சொல்லுவார் என்கிட்ட. இந்த சேலத்தில் இந்த அண்ணாவோட பிரவச்சனங்களெல்லாம் ரெக்கார்டு பண்ணினவர் நாயர்னு பேர் அவருக்கு. அவரோட ரெக்கார்டுனால தான் இன்றைக்கி எல்லாம் கிடச்சிருக்கு அண்ணாவோட பிரவச்சனங்கள்லாம் நமக்கு. அப்படி ஊராக வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படி குவாலிட்டியாக ரெக்கார்டு பண்ணுவார். அப்பய தீட்சிதருக்கு அவ்வளோ சாஸ்திர ஞானம், சக்கலை கரைச்சி குடித்தவர். வேதத்தை எடுத்து பார்த்தோம்னா ஈஸ்வரத்துவத்தையே பகவானுக்கு தான் சொல்கிறது. இதில் பரமேஸ்வரன்னு விசேஷ சப்தத்தை சொல்கிறோம் நாம். பகவான் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு 6 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதங்கள்லாம் அதை எடுத்து பேசுறது. இந்த பகவான் அப்படிங்கிறது பகவத் சப்தம் பரமேஸ்வரனையும் குறிக்கும். பேதம் கிடையாது. ஒரு கால் நீ பேதம்னு நினச்சா பரமேஸ்வரனையும் குறிக்கும் அப்படிங்கிறது. இந்த நமஹான்னு ஏன் சொல்லணும்னா இப்படி கையை வச்சுனுட்டா பகவானுடைய கோபங்கள்லாம் சாந்தமாயிடுமா. இப்படி வச்சுக்கிறது தான் பரமேஸ்வரனுக்கு பிரீத்திகரமான விஷயம். அதனால தான் வேதமே அஷ்டபிகி அணுவாகைகி உபயத்தோ நமஸ்காரா அந்தத்தோ நமஸ்காரா பூர்வத்தோ நமஸ்காரான்னு மேலே வியாக்கியானம் வரப்போகிறது. ஹிரண்ய பாகவே வர சமயத்தில் முன்னாடி நமோ ஹிரண்ய பாகவேசே நான்யே திசாஞ்சபத ஏ நம. முன்னாடி நமஸ்காரம், பின்னாடி நமஸ்காரம். இப்படி இந்த நமஹாங்கிறது ஏன் அப்படின்னா அது சிவபெருமானுக்குள்ள அடையாளம்னா. இன்னும் அதில் உள்ள விசேஷத்தை சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் மனசில் படியை நம்ம மறக்கவே கூடாது. இந்த பரதநாட்டியம் இருக்கு பற்றியெல்லாம் பரத மகரிஷின்னு, இந்த நாட்டியத்துக்கு அவர் தான் சாஸ்திரம் எழுதினவர். பரத நாட்டிய சாஸ்திரத்தை எழுதினவர் பரதர். அதனால தான் பரதநாட்டியம் அப்படின்னு இப்போ அதில் 2 பிரிவாக வழுவூரா தஞ்சாவூராங்கிறதெல்லாம் அடுத்து மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாடு முழுக்க, அது இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தோம்னா இந்த பரதநாட்டியம் பல ரூபத்தில் இருக்குது. கேரளாவில் போனால் கதகளின்னு இருக்குது. இதனுடைய திரிப்பு தான் எல்லாமே. இப்போ சமீபத்தில் ஒரு கதகளியை பார்த்தேன், நான் பிரமிச்சு, நான் நிஜமாகவே நான் பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு இதுன்னு நினச்சிருந்தேன். அதுவும் அந்த கதகளியை நான் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவர்களுடைய அந்த சரித்திரம், அந்த பாகவதத்திலேருந்து தான் ஒன்று மகாபாரதம் பாகவதத்திலேருந்து தான் எடுத்து, ராமாயணத்திலேருந்து எடுத்து தான் அந்த கதகளியே இருக்கும் பிரதானமாக. அதில் கவனிச்சு எல்லாம் அந்த கண்ணை மட்டும் அசைப்பா, புருவத்தை மட்டும் அசைப்பா, நெத்தியை மட்டும் அசைப்பா, இந்த இடத்த மட்டும் அசைப்பா, இப்படி காதை மட்டும் அசைப்பா, தோலை மட்டும் அசைப்பா, இப்படி அந்த அந்த பாவங்களை காமிக்கிறது. இதெல்லாமே பரத மகரிஷி சொன்னது தான். அந்த நாட்டியத்தில் முத்திரைகள் உண்டு. அபிநயம் பிடிக்கிறது அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த அபிநயம் பிடிக்கிற சமயத்தில் கிருஷ்ணனை பற்றி வர்ணிச்சா எப்படி நாம் பரதநாட்டியக்காரா எப்படி காமிச்சாகணும் அதை. இப்படி அப்படின்னா கிருஷ்ணர் அப்படி தானே, இப்படி வச்சிருந்தா விஷ்ணு, இப்படி வச்சிருந்தா முருகர். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அதனால தான் திருப்பதி இன்னைக்கு சர்ச்சையாக இருக்கிறது. விஷ்ணு இப்படி தானே வச்சு பாரு, இப்படி எப்படி வச்சு பாருன்னு தான் கேள்வியேஞ்ச.
திருப்பதி இன்றைக்கும் சர்ச்சையாக இருக்கிறதுக்கே அது முருகரா விஷ்ணுவா அப்படிங்கிற விஷயத்தினால தான். இப்படி வச்சுட்டா தான் விஷ்ணு, இப்படி வச்சுட்டா முருகர். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் காமிச்சுன்னு வரமா. இப்போ நாராயணனா படுத்துன்னு இருக்காருன்னா இப்படி காமிப்பா, சரஸ்வதி அப்படின்னா இப்படி காமிப்பா, பரமேஸ்வரன்னா எப்படி காமிப்பா, நடராஜான்னா நாட்டியம் ஆடி காமிக்கலாம், பரமேஸ்வரன் அப்படின்னா எப்படி காமிப்பா, இப்படி காமிப்பா. இதுதான் பரமேஸ்வரனோட அடையாளம். பரதநாட்டியத்தில் பிரதானமான முத்திரை இப்படி கையை தூக்கி இப்படி வச்சா சிவன் அர்த்தம். ஏன்னா நமோ பகவதே நமஹா அப்படிங்கிற சின்னமே அடையாளமே பரமேஸ்வரனுக்கு தான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் பரதநாட்டியத்தில் அதை வச்சார் அவர். அடுத்தது ஆரம்பிக்கிறது அந்த பரமேஸ்வரனுக்கு ருத்ராயா ருதம் திராவயதீதி ருத்ரஹா அப்படின்னு. ருத்ரஹா பிரணவ துக்க திராவகா. நம்மளுடைய துக்கங்கள் இருக்கு பத்தியில, ருதம்னா கண்ணீர்னு சொல்லலாம், துக்கம் அப்படின்னு சொல்லலாம். பலவிதமான துக்கங்கள் சாம்சாரிகத்தை ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு மூணா பிரிக்கலாம். இந்த 3 வகையான துக்கங்கள் அதனுடைய உட்பிரிவுகள் பல வகைகள். 3 வகையான துக்கங்கள் என்ன அப்படின்னால் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னா ஃபிசிக்கலாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் ஒரு வகை. ரெண்டாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள். இந்த ஜந்துக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் இந்த 3 வகையாக பிரிக்கலாம். பாம்பு, பள்ளி, புழு, இப்போ கொரோனான்னு சொல்கிற மத்தியில் இது மாதிரி ப்ராப்ளங்கள் இது ஒரு வகையாக வருது. இடி, மின்னல், அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, பூகம்பம். பாருங்க துருக்கியில் வயத்தரைச்சலாக இருக்குது, தினம் தோண்டின்னு இருக்கான் போனத்தை. துருக்கி தானே, சரியாவா துருக்கியா? ஏதோ ஒரு ஊர். நான் பொதுவாக பரமாச்சாரியாளுடைய ஒரு சரித்திரத்தில் சிலதை கேட்ச் பண்ணிப்பேன். நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பரமாச்சாரியால் ராத்திரி 9 மணிக்கு பேப்பர் படிப்பார். மத்தியானமோ சாயங்காலமோ பிக்ஷா ஆனதுக்கு அப்புறமோ அல்லது ராத்திரி படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு தடவை இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பரை பரமாச்சாரியால் படிப்பார். எதுக்குன்னா உலகம் எந்த பாதையில் போயின்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னால் அப்போ தான் நாம் திருத்த முடியும். அதுக்கு மாற்ற நாம் ஜனங்கள்கிட்ட நாம் பாட்டுக்கு எங்கேயோ இருந்துன்னு பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? அது மாதிரி எனக்கு என்னோட ஒரு வாழ்க்கையில் பழக்கம் என்னென்னா, படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நியூஸ் பார்ப்பேன். நான் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால தான் நேற்றுக்கு தான் பார்த்தேன் 41,000 பேர் பேட்டா அப்படின்னு. இது எப்படி ஒருத்தருக்கு போயிட்டார்னா அவளுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லலாம். இது மாதிரி எல்லாம் துக்கங்கள் வர்றது பாருங்க. இது ஆதி தெய்வீகம்னு பேர். இது மாதிரி துக்கங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது. இந்த மாதிரி துக்கங்கள் எல்லாம் போக்கக்கூடியவதனால ருத்ரன்னு பேர். பரமேஸ்வரனுக்கு ருத்ரன் அப்படின்னு சொன்னால் என்னமோ சாதாரணமான ஒரு தெய்வம் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ருதம் திராவயதீதி ருத்ரஹா அப்படின்னு சொல்லிவிட்டு நமஸ்தே ருத்ர மன்யவ உதோ தைஷவே நமஹ தே மன்யவே குரோதாய நமஹ அஸ்து நச்ச நிரஸ்த சமஸ்த தோஷ நிகில கல்யாண குணகண சமுத்திரே பகவனி கதம் குரோத பிரசக்தி இதி வாச்சியம் துஷ்ட நிகிரக சிஷ்டானுகிரக ஸ்வபாவே நிகிரஹா விஷயே குரோதஸ்யாலங்காரஹ அலங்காரத்வேனாதி தோஷத்வாத் ஸ்ருதிஸ்மிருதிர் மமைவாத்யா யஸ்தாமுல்லங்க்ய வர்த்ததே ஆஜ்ஞாச்சேதி மம துவேஷ்யः நமே பத்யஸ்ச ஜாயதே அப்படின்னு இது இந்த வாக்கியம் புராண வாக்கியம். இது அதை எடுத்து கொடுக்குறாள் சாயணாச்சாரியால் பாஷ்யத்தில். பரமேஸ்வரனுக்கு கோபம். உன்னுடைய அடுத்த வாக்கியம் நமஸ்தே ருத்ர மன்யவே. பரமேஸ்வரா உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருது. உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டா பரமேஸ்வரனுக்கு எதுக்கு சார் கோபம் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் சொன்னேன்னு அவர் எப்போதுமே அனுகிரகம் பண்ணுறவர் தானே. பகவானுடைய பிரதானமான ஒரு அடையாளமே அனுகிரகம் தானே, கருணை தானே. அருளாளன் அப்படின்னு பெயர். கிருபாநிதி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம், இது சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற மத்தியில்
கிருபாபுரீஸ்வரன் அப்படின்னு, கிருபாநிதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோமோனோ அதுக்கு தமிழில் அருளாளன் அப்படின்னு பெயர். அவருடைய வடிவமே கருணை தானே, அவருடைய வடிவமே அருள் தானே. அப்படி இருக்கிறதே அவர் எங்கேருந்து கோவிச்சுக்க போகிறார், ஏன் கோபம் வர்றது அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறால் துஷ்ட நிகிரக குரோத பிரசக்தி ரீதி வாச்சியம் துஷ்ட நிகிரக சிஷ்ட அனுகிரக ஸ்வபாவே நிகிரகாஸ்வ விஷயே குரோதஸ்யாலங்காரத்வேனாது தோஷத்வாத். நிகிரக விஷயே குரோதத்துவங்கிறது ந தோஷம். ஒரு குழந்தைய அடிக்கிறார் அப்பா, அது ஒரு தப்பு பண்ணிடுத்தோ அதை அடிக்கிறார்னு வச்சுப்போம். அமெரிக்காவை என்ன அடிக்கக்கூடாதுங்கிறது, அடித்தா அப்பாவை கொண்டு ஜெயிலில் போடுவான்னா அசத்து தேசமாக தான் இருக்கு. தனி மனித சுதந்திரங்கிற பேரில் நாய் நெறி மாதிரி வாழறது மனுஷ வாழ்க்கை இல்லையே. ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது. இந்த தர்மம்னாலே கட்டுப்பாடுன்னு தான் அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. தர்மம்னா சுபாவம்னு ஒரு அர்த்தம், தர்மம்னா கட்டுப்பாடுன்னு அர்த்தம். சமூகத்துக்கு கட்டுப்படுறது, சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுறது, பந்துக்களுக்கு கட்டுப்படுறது, பாசத்துக்கு கட்டுப்படுறது, பக்திக்கு கட்டுப்படுறது, தர்மத்துக்கு கட்டுப்படுறது, நீதிக்கு கட்டுப்படுறது, நேர்மைக்கு கட்டுப்படுறது, நியாயத்துக்கு கட்டுப்படுறது, கடமைக்கு கட்டுப்படுறது, எல்லாமே மொத்த வார்த்தை தான் தர்மம்னு பேர். கட்டுப்பாடுன்னு சொல்லலாமே, அதை ஏன் தர்மம்னு சொல்லி கெட்ட பேரை வாங்கிக்கிறேன்? இன்றைக்கி உள்ள மனுஷியாளுக்கெல்லாம் அந்த தர்மங்கிற வார்த்தையே பிடிக்காது. கட்டுப்பாடுன்னு ஒரே வார்த்தையிலேயே சொல்லலாமே என்னால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த கட்டுப்பாடுங்கிறத ஏற்கனவே எல்லோரும் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். 10 பேராக சேர்ந்து கட்டுப்பாடோடு போய் ஒரு பஸ்ஸை கொளுத்தினாலும் அதுக்கு கட்டுப்பாடுன்னு தானே பேர். கை கோத்துன்னு போய் ரோட்டை மறைச்சாலும் கட்டுப்பாடு தானே. அதனால் அது அதர்மத்துக்கும் அந்த கட்டுப்பாடுங்கிறது உபயோகப்படுறது அந்த வார்த்தைங்கிறதுக்காக அதை அப்படி சொல்லாமல் தர்மம்னு சொல்கிறது. இந்த விஷயம் ஒருத்தரை தண்டிக்கிறது, அவனை சிக்ஷிக்கிறது. சிக்ஷை அப்படின்னு சொன்னால் பயிற்சின்னு அர்த்தம். இந்த கயர் இருக்குது பார்த்தீங்களா, கொடி இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி வளைச்சா வளைஞ்சிடும். மூங்கல் இருக்குது பாருங்கோ, அதை நீங்கள் முத்தினப்புறம் இப்படி வளைச்செல்லாம் உடஞ்சி போயிடும். அதே பச்சை மூங்கலாக இருக்கிற சமயத்தில் வெக்கலை போட்டு கொளுத்தி விட்டுட்டு அந்த மூங்கல் அப்படி காமிச்சு இப்படி வளைச்செல்லாம் வளைஞ்சிடும். இன்றைக்கி நம்ம ஆற்றுல ஃப்ளம்பர்லாம் வராமல் பார்த்தேல, இந்த பைப்பை ஜாயின் பண்ணுறதே ஒரு இதை கொளுத்திவிட்டு அந்த பைப்பை அப்படி காமிச்சுட்டு இப்படி உள்ள சொருகுவாகும். அந்த அந்த இதை கொளுத்தினாதான், சூடை காமிச்சாதான் அந்த இடம் இலகி வளைஞ்சு கொடுக்கும். அது சூட்டை காமிச்சாதான் மூங்கில் வளையும். இயற்கையாகவே சிலது வளையும், சிலது சூட்டை காமிச்சாதான் வளையும். அது மாதிரி சுபாவமாகவே நல்லவா இருக்கிறவா சில பேர் சாத்தினாதான் நல்லவனா ஆவான், சுபாவமாக நல்லவனாக இருக்க மாட்டான். அந்த மாதிரி விஷயத்தில் தான் தண்டம் பிரயோகம்ங்கிறதே தவிர எல்லாரும் அடிக்கணுங்கிறது கிடையாது. எல்லாரையும் அடி வாங்காத குழந்தைகள் எல்லாமும் இருக்கு, தவறுதலே பண்ணாது. சில குழந்தைகள் எடுத்துகிட்டு போனேன்னா ஒரு சாமானை தொடாது, ஒரு சாமானை உடைக்காது, அப்படியே வச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் சில பேருக்கு. சில பேரை கையில் ஒரு காரை வாங்கி காரத்தால் கொடுத்தா சாயங்காலம் அக்கா பிரித்து வச்சுருப்பான். அதை ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வேற வச்சு நமக்கு நேரம் இப்படி வேற திருகும். அது நம்ம எதையோ என்றைக்கோ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருகிருக்கோம், அதை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு இந்த காரை வச்சுன்னு திருகின்னு இருப்பான். இது அதெல்லாம் ஒரு ஆனந்தம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமும் உண்டு, ராமாவதாரமும் உண்டு, இங்கே கிருஷ்ணாவதாரமும் உண்டு. ராமாவதாரம் மாதிரி சாந்தமாக உள்ள குழந்தைகள் உண்டு, கிருஷ்ணாவதாரம் ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டதே கிடையாது. இதெல்லாம் குழந்தைகளுடைய ஒரு விளையாட்டு சுபாவம். அது எல்லாமே ராசிக்கியமான விஷயந்தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில கட்டுப்பாடுகளுக்குள்ள அந்த குழந்தைகள் வரணும்னா நாம் கண்டித்து தான் ஆகணும். ஒரு சிஸ்டம். அது எதுக்காகன்னா நம்மளை சுற்றி உள்ளவாளுக்கு உபகாரம் சந்தோஷம்தான் இருக்கணும். நம்மளை சுற்றி உள்ளவாளுக்கு அபகாரம் துக்கம் இருக்கக்கூடாது. பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் அப்படின்னு. புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன? புண்ணியம் அப்படின்னு சொன்னால் நீ பிரத்தியாருக்கு உதவியாக வாழறதுக்கு பேர் புண்ணியம்னு பேர். அதுதான் ஒரிஜினலாக புண்ணியம்ங்கிறது. பாவம்னா என்னன்னால் பிறரை நீ வருத்தப்பட வைக்கிறியா, அதுதான் பாவம்ங்கிறது. பிறரைன்னா இந்த மனுஷியர்களை மட்டும் இல்லை. ராமாவதாரத்தில் 16 குணங்களை சொல்லும்போது
16 குணங்களை சத்தியம் குணவான் தர்மஜ்யஷ்ட கிருதஜ்ய சத்தியவாக்கியோ சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னு ஒரு குணம். சர்வபூதேஷு கோஹிதா, ஹிதன்னா ஹிதம், நல்லத்தை செய்கிறவன் அர்த்தம். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லத்தை செய்கிறவனாக இருக்கணும்னா, பெரும்பாலாக சில பேருக்கு நல்லவாளாக இருப்பா, சில பேருக்கு கெட்டவாளாக இருப்பா. சில பேர் எல்லாருக்கும் கெட்டவனாக இருப்பான், அவனுக்கு மட்டும் நல்லவனாக இருப்பான். சில பேர் பார்த்தா சில பேருக்கு நல்லவனாக இருப்பான், சில பேருக்கு கெட்டவனாக இருப்பான். சில பேர் பார்த்தா உலகத்துக்கு நல்லவனாக இருப்பான், ஆற்றுக்கு கெட்டவனாக இருப்பான். சில பேரை பார்த்தா வீட்டுக்கு நல்லவனாக இருப்பான், வெளியில் கெட்டவனாக இருப்பான். எத்தனையோ வேஷம் இருக்குது இதில். அப்படி இல்லாதபடிக்கு உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நல்லதை செய்கிறவனாக இருக்கணும். அப்படி செய்யும்போது அந்த மாதிரி இருந்தால் தான் அது புண்ணியம்னு பேர். அதுக்கு இடையூறாக அந்த குழந்தைகளை வளர்த்துவிடக்கூடாது நாம். அது மாதிரி உள்ளவர்களை சிக்ஷிச்சு தான் ஆகணும். அந்த சிக்ஷைக்காக பகவான் என்ன பண்ணுறான்? துஷ்ட நிகிரக சிஷ்டானுகிரக ஸ்வபாவே நிகிரகாத்யாதி விஷயே குரோதஸ்யாலங்காரத்வேனாத் அலங்காரத்வேனாத் ந தோஷாத்வாது. அலங்காரத்வேன ந தோஷத்வாது. இதில் கோபம்ங்கிறது தோஷம் கிடையாது, இது ஒரு அலங்காரம்ங்கிறார், இது ஒரு குணம்ங்கிறார். இந்த கோபம் அப்படிங்கிறது குணம், தண்டிக்கிற விஷயத்தில். சரி, எதுக்காக பகவான் கோபப்படுறான் அப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாஜ்ஞா எஸ்தா முல்யங்கிய வர்த்ததே ஆஜ்ஞாச்சேதி மமத்வேஷ்யா சமே வத்தியஷ்ட ஜாயத்தே. எவன் ஸ்ருதி அப்படிங்கக்கூடிய வேதங்களில் சொல்லப்பட்டது, ஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட நூல்களில் சொல்லப்பட்டது, அது இதிகாச புராணங்கள் பரியந்தம் வரும். அது இவை எல்லாமே மமை வாஜ்ஞா, என்னுடைய கட்டளைகள். எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே, எவன் அதை மீறி நடக்கிறானோ, ஆஜ்ஞாச்சேதி, என் கட்டளையை எவன் மீறானோ, மமத்வேஷ்யா. இது இந்த இடத்துல எப்படி இருக்கு, புராணத்தில் வேற இன்னொரு வச்சனமாகவும் இருக்கு. ஆஜ்ஞாச்சேதி மமத் துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவஹாத் அப்படின்னு இதை மாற்றி ஒரு இடத்துல சொல்றார் பகவான். அவன் என் வார்த்தையை மீறவன், எனக்கு துரோகி அவன், என் பக்தனும் கிடையாது, அவன் விஷ்ணு வைஷ்ணவனும் கிடையாது அப்படின்னு மாற்றி சொல்றார். ஆனால் ஒரிஜினல் வாக்கியம் இதுதான். சமே மமத்வேஷ்யா, என்னை எவன் துவேஷிக்கிறானோ அவன் கொல்லத்தக்கவன், அவனுக்கு வதந்தான் தண்டனை அப்படிங்கிறது. இதுதான் விஷயம். நாம் அதெல்லாம் மீறிவிட்டு அவர் சொன்னபடியெல்லாம் நாம் வாழாதபடிக்கு, இப்போ அவர் சொன்னபடி வாழறதுனால என்ன பிரயோஜனம்னா லோக ஹீதம். இப்போ சத்த முன்னாடி சொன்ன பாருங்க, சத்தியத்தை விட்டு நழுவக்கூடாது, தர்மத்தை விட்டு நழுவக்கூடாது அப்படின்னு. சத்தியாதி ஆத்ம குணங்கள், ஆச்சாரங்கள், ஆராதனங்கள் அப்படிங்கிற அந்த 3 தொகுப்பு தான் தர்மம்னு பல தடவை சொல்லுவோம். ஆத்ம குணங்கள் அப்படிங்கிறது பொதுவானது, எல்லா மனிதர்களுக்கும் இந்த 3ம் பொதுவானது. ஆத்ம குணங்கள்ங்கிறது பொய் சொல்லக்கூடாது, உண்மை பேசணும், கருணையோடு இருக்கணும், கோபப்படக்கூடாது, திருடக்கூடாது, பொறத்தையாருக்கு கொடுக்கணும், பெறத்தியாருக்கு உபகாரமாக இருக்கணும், ஹிம்சை பண்ணக்கூடாது, நேர்மையோடு இருக்கணும், ஃப்ராடாக நடக்கக்கூடாது. இதெல்லாம் ஆத்ம குணங்கள்னு பேர். இதுபடி இருந்தால் தான் நீ பொறத்தையாரை ஹிம்சை பண்ணேன்னா, பொறத்தையார் பொருளை அபகரிச்சேன்னா, இதெல்லாம் தப்பு இல்லையா? அது மாதிரி யார் இருக்கார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதனால கோபத்தில் இருக்கான். நாம் என்ன பண்ணுறோம்னா, அந்த பகவான் என்ன சொன்னாரோ அதுபடி நாம் இருக்கிறது இல்லை. மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நியமம் வேதம், சட்ட நூல் வேதம். அந்த சட்டம் பகவானுடைய சங்கல்பம். வேதம்ங்கிறது அறிவுன்னு அர்த்தம். வேதம்னாலே அறிவு. வேதம்னா யாரோட அறிவு அப்படின்னால் பகவானோட அறிவு. நம்மோட அறிவு இல்லை, பகவானோட அறிவு. அந்த பகவானோட அறிவுப்படி நாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அதுபடி நாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது தோஷம். அது அப்போ நாம் கோபத்துக்கு ஆளாகிறோம். கோபத்துக்கு ஆளானா அது இந்த ஜென்மாவிலையும் நமக்கு தண்டனையை கொடுக்கலாம், ஜென்மாந்தரங்கள்லையும் தண்டனையை கொடுக்கலாம். எப்படி வாசனை பல ஜென்மா தாண்டியும் தொடருமோ அது மாதிரி பாபமும் தொடரும். எந்த ஜென்மாவில்
அதை செயல்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை வரதோ அந்த ஜென்மாவில் வந்து அதை பகவான் செயல்படுத்துவர். அதுதான் இந்த பிரச்சனையே. ஜென்மாந்தர கிருதம் பாபம்னு பலவிதமான பாபங்களை ஜென்மாந்தரங்களில் நாம் செஞ்சது பின்னாடி தொடரும். அதுக்கு அந்த கோபத்தை பகவான்கிட்டேருந்து போக்கணும். அதனால உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் பிரபு. மன்யவே, உன்னோட கோபத்துக்கு நமஸ்காரம். உதோத இஷவே நமஹா. இந்த மன்யு அப்படின்னா கோபம்னு அர்த்தம். கோபம்னா என்னங்கிறத இன்னொரு வியாக்கியானம். பகவான் இருக்கார் பாருங்கோ, அவருக்கு 2 சரீரம் இருக்குது. பரமேஸ்வரனுக்கு மட்டும் 2 வகையான சரீரம் இருக்குது. பொதுவாக பகவான்கள் எல்லாமே கவனித்தா 2 சரீரமாக இருக்கு. என்ன சரீரம்னா, ஒரு சரீரம் சாந்த சரீரம், ஒரு சரீரம் கோப சரீரம். கோராண்யா சிவான்யா யச்சத ருத்ரீயஞ்சுஹோதி யைவாஸ்ய கோரா தனூஹு தாந்தேன சமயதி யத்வசோர்தாரா அஞ்சுஹோதி யைவாஸ்ய சிவா தனூஹு தாந்தேன ப்ரீணாதி யோவைவசோர்தாரா யை அப்படின்னு வேதமே சொல்கிறது. கோராண்யா சிவான்யா. கோரமாக ஒரு சரீரம் இருக்குது, சிவமாக ஒரு சரீரம் இருக்குது. சிவம்னா மங்களம். மங்களம்னா நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான 8 வடிவம் இருக்குது பரமேஸ்வரனுக்கு. சோமவாரின பூஹுதாசன சோமபாணி லகாகிருதிம் சந்திரசேகரமாஸ்ரயே மம கிங்கரிஷ்யதி வையமஹ. சந்திரசேகர 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 பாஹி மாம். சந்திரசேகர 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 ரக்ஷமாம். 8 வகையான பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரர்கள், யாகம் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரிகள், இவர்கள் எல்லாருமே லோகத்துக்கு மங்களத்தை பண்ணக்கூடியவர்கள். சோமவாரி நபூ ஹுதாசன. சோமபன் அப்படின்னா சோமபீதின்னு அர்த்தம். சோமயாகம்னு ஒரு யாகம் பண்ணுற மத்தியில் அதில் சோமலத்தை அப்படின்னு ஒரு கொடி, அதை பிழிஞ்சு அந்த ஜூஸை குடிக்கணும், ஹோமம் பண்ணிட்டு குடிக்கணும். அதுக்கு தான் சோமபானம்னு பேர். இன்றைக்கி எல்லாரும் என்ன நினச்சிட்டுருக்கான், சோமபானம்னா ட்ரிங்க்ஸுக்கு பேர் வைக்கிறான். அதுக்கு சுறாபானம்னு பேர். சுறாபானம்ங்கிறது தான் ட்ரிங்க்ஸு. சோமபானம் அப்படின்னு சொன்னால் அந்த சோமலத்தைங்கிற கொடி, அந்த கொடியோட ஜூஸ் எடுத்து ஹோமம் பண்ணிட்டு அதை சுயசத்தை சாப்பிடணும் எஜமானன். அதை சாப்பிட்றவனுக்கு சோமபீதின்னு பேர். அவர்களுக்கு தான் தீட்சிதர்னு பேர். இப்போ எங்களுக்கெல்லாம் தீட்சிதர்னு சொல்கிற மத்தியில் இது பட்ட பெயர் இல்லை, பரம்பரை பெயரும் கிடையாது. போகிறவா வரவாலாம் போட்டுக்க முடியாது. இந்த சோமயாகம் பண்ணினாதான் போட்டுக்கலாம். சோமயாகம்னு ஒரு யாகம், அதை பண்ணினாதான் போடலாம். இப்போ இந்த ஜூன் மாதம், மே மாதம் 29ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி பர்யந்தம் எங்கள் அண்ணா பையனுக்கு நடக்க போகிறது. விட்டலதாஸ் மகாராஜ் இருக்காரோனோ, அவருடைய பையன் கோகுல்நாத் அப்படிங்கிறவருக்கு சோமயாகம் பண்ண போகிறோம். அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள், எங்கள் ஜென்ரேஷன் பிறந்து ஆயிடுத்து. அடுத்த ஜென்ரேஷனில் பெரியவன் அவன், அடுத்தது ஆரம்பிக்கிறது. இது எங்களுடைய பரம்பரை தர்மம். இது பரமாச்சாரியால் சொல்லுவார், உலகம் ஏற்பட்ட அன்னியிலேருந்து இன்னி பரியந்தம் விடாமல் பரம்பரையாக சோமயாகம் பண்ணின வர குடும்பம் 2 குடும்பம். ஒன்று ஆந்திராவில் தெனாலியில் இருக்குது, இன்னொன்று சேங்காலிபுரம் பரம்பரைம்பர். இவா 2 பேரும் தான் விடாமல் சோமயாகம் பண்ணின்னு வர குடும்பம். ஏன்னா எங்கள்கிட்டயே பை ரெக்கார்டு 33 இருக்குது. இப்போ கோகுல்நாத்தெல்லாம் பண்ணினார்னா 34 ஆகும். அது இப்படி பரம்பரையாக பண்ணின்னு வரோம். இப்போ அடுத்தது என்னோட பையன் பண்ணுவார், அடுத்தது அவரோட இப்படி மாற்றி மாற்றி எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் முழுக்க இப்போ வரிசையாக இன்னொரு 10 வருஷம் மாற்றியெல்லாம் சோமயாகம் தான் இருக்கும். இந்த சோமயாகம்ங்கிறது அவிச்சின்னமாக இருக்கணும், கண்டினியூட்டியோடு இருக்கணும். அந்த சோமலத்தையை சாப்பிட்ட பால் தான் சோமபீதின்னு பேர். அந்த சோமயாகம் பண்ணினவர்கள் பரமேஸ்வரனுடைய 8 சரீரத்தில் ஒரு சரீரம். அதனால் சோமயாகம் பண்ணினவா நமஸ்காரம் பண்ணினா பரமாச்சாரியார் அப்படி தண்டை எடுத்து முன்னாடி வைப்பார். நாம் பரமேஸ்வரனா நினச்சி தான் நாம் நமஸ்காரம் பண்ணுறோம். ஆச்சாரியால் அப்படியே சொல்லுவார். பரமேஸ்வர ஸ்வரூபம்னு சாஸ்திரம் சொல்கிறது, ஆச்சாரியால் சொல்லியிருக்காள். சோமவாரின பூஹுதாசன சோமபாணி லகாகிருதிம் சந்திரசேகரமாஸ்ரயே மம கிங்கரிஷ்யதி வையமா அப்படின்னு.